உண்மை. இப்போ உங்களுக்கு பிஜேபிக்காரங்களாம் தேர்தல்லாம் வந்து பண்ண தெரியாது சார். அவங்களுக்கு புதுசு இது. கள்ள ஓட்டு போட்டு தெரியுமா பிஜேபிக்காரங்களுக்கு? இல்லை சார், ஓட்டு காசு கொடுக்க தெரியுமா? நல்ல ஊர் தான் ஜெயிக்கிறாங்கன்றீங்க. அப்போ இல்லை, அதுவும் ஒரு அதுவும் ஒரு வழிமுறை இருக்குல்ல தேர்தலில் சார். ஒன்றும் இல்லை, நான் ஒரு அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட பேசியிருந்தேன். சொல்கிறாரு, நானும் எப்படி தெரியுமா கள்ள ஓட்டு போடுவோம் ஆளுங்கட்சிக்கு? அந்த பூத்தில் நிற்கிறாங்கல்ல, ஒரு 60 வயசுக்கு மேலே நிற்கிறாங்கல்ல ஜனங்க, அவங்க எல்லாரும் நான் வந்து ரிட்டைனிங் ஆஃபீஸர், எனக்கு தான் பவர். அந்த 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 பூத்துக்கு நான் போய் டக்கு டக்குன்னு எல்லாரும் கூப்பிட்டு வருவேன். 10-20 பேர் இருக்காங்களா, அப்படியே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் நிற்கச்சின்னு இதில் போடணுன்னு அவங்க சொல்லுவாங்க, இந்த இதில் போடுங்க. நான் என்ன பண்ணுவோம் அதில் போடுவேன். என்ன போட்டேன்னு என்ன யாரும் கொஸ்டின் பண்ணுறதுக்கும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் இதான் சாமி அதிகாரி பண்ணுறாரு. நம்ம சொல்கிறத போட்டாரு. அப்படியே ஒவ்வொரு பூத்துக்கும் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓ, அதால் தான் நாங்கள் வந்து பொதுவாக அரசு ஊழியர்கள் எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கருணாநிதி அவர்கள் அதை சரியாக பயன்படுத்துவார் அரசு ஊழியர்களை. இப்போ அந்த மாதிரி இல்லை. இது அந்த டாக்ஸிஸ் இவருக்கு தெரியல. அப்போ நாங்கள்லாம் பெரிய கள்ள ஓட்டு போடுற ஆட்கள் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னார். இப்போ இது யாருக்கு தெரியும்? இது ஒன்லி திமுககாரங்களுக்கு தெரியும். மேபி அதிமுககாரங்களுக்கு தெரியலாம். இவங்க ஆட்சியில் அவங்க பண்ணலாம், ட்ரைனிங்ல இருக்கு. இவங்க நாகேந்திரன் அவருக்கு அதிமுக இருந்தனால அவருக்கு அதெல்லாம் அந்த இதுதாங்க தேர்தல்னா, அதாங்க